லொல்லு சபா பற்றி பேசும்போது ரீசெண்ட் அதாவது போன வருஷம் வந்து சேஷு அவர்கள் தவறிட்டாங்க, இந்த வருஷம் வந்து ஆண்டனி அவர்கள் தவறிட்டாங்க. ஸோ இந்த இழப்பு உங்களுக்கு பர்சனலாக எந்த அளவுக்கு ஒரு நெருடலாக இருந்தது? அது அது நல்லா ஜாலியாக போயிட்டு இது ஒரு எமோஷனல் ஆகிடும். அது ப்ரொமோஷன் வந்து எமோஷனல். ஆமாம் ஆமாம் நம்ம வந்து எல்லாமே அது நம்ம கையில் எதுவும் இல்லையா? ஸோ முக்கியமாக சந்தானம் சார் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிலாம் நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ அதை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவார். ஏன்னா நிறைய பேர் வந்து சந்தானம் சார் வந்து லொல்லு சபாவில் உள்ள அந்த டீமுக்குலாம் ஹெல்ப் பண்ணுறாங்களா, என்ன நடக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. இல்லை லொல்லு சபா மட்டும் இல்லைங்க, சந்தானம் சார் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவார். அது நம்ம எப்படி அது அவருக்கே வெளியில் சொல்ல பிடிக்காது, நம்ம போய் ஒரு ப்ரொமோஷனாக சொல்லக்கூடாது இல்லைங்களா? ஓகே ஓகே. எதுவுமே சொன்னதில்லை. அவங்க எது இப்போ ஹெல்ப் கேட்குறவங்க அவங்க சொல்லுவாங்க, இது மாதிரி பண்ணார், அது மாதிரி இது பண்ணாங்க, ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க. மோஸ்ட்லி நம்ம சொல்கிறது கிடையாது. நம்ம அது எல்லாம் ஒரே டீமாக இருக்கும். அது நார்மலாக நடந்துடும். அது ஒரு பெரிய இதுவே கிடையாது. மேக்ஸிமம் ஒரு டீமாக இருக்கும்போது அப்படியே கனெக்டிங் ஆகிடும். இங்கேருந்து இங்கே வந்துடும், ஃபோன் வரும், அது வரும், லிங்க் ஆகி ஒரே இடத்துல இருக்கிறனால அது போய்டும், ஷேரிங் பண்ணிவிடுவோம். ஓகே. அது ஹெல்ப்லாம் கூட பண்ணலன்னா அப்புறம் என்ன இருக்குது?